சோஷியல் மீடியாவில் நான் பார்க்குற ஒரே விஷயம்னா, முகம் தெரியாத நபர்கள் கூட, அ ஆளு இவரோட கேரக்டர் என்னன்னே அனலைஸ் பண்ண முடியாதவங்க கூட, நீங்க வந்து என்ன இவர் யாருமே பாராட்டல, இவர் என்ன பாராட்டுறாரு, அதனால நான் அவரு கூட வந்து சேட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம பண்றோம்ல, இது வந்து நம்மள மத்தவங்க கிட்ட இருந்து நம்மள ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். இன்னொன்னு என்னன்னா, ஹஸ்பண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் எடுத்து இந்த பாயிண்ட் இந்த பிரச்சனையில நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்ப இந்த பொண்ண நான் எப்படி விலகணும்னு சொல்றேனோ, அதே மாதிரி அந்த ஹஸ்பண்ட கூட கொஞ்சம் டைம் எடுத்து, "அழகா இருக்கேடா நீயு. இந்த சாரி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சாரியில ரொம்ப நல்லா இருக்க. இன்னும் கொஞ்சம் மாத்த. நீ பாரேன் அந்த கலர்ல ரொம்ப பிரைட்டா தெரிஞ்ச." இன்னும் 2, 3 வார்த்தைகள கொஞ்சம் பேசலாமோ அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் தோணும். இதெல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் நினைப்போம். ஆனா இதெல்லாம் உங்களால பண்ண முடியுதா, முடியலையா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியாத ஒரு காரணமா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5,000